Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். NEET 2024 கான re-result date என்ன அப்படின்னா ஜூன் 30. காரணம் என்ன அப்படின்னா நமக்கு ஜூன் 23ஆம் தேதி 1563 ஸ்டூடண்ட்ஸ்க்கு கிரேஸ் மார்க்கை ரிமூவ் பண்ணிட்டு ரீநீட் வச்சாங்க. அதுல 813 ஸ்டூடண்ட்ஸ் எழுதுனாங்க, 750 ஸ்டூடண்ட்ஸ் எழுதல. அந்த டெஸ்ட் எழுதினாலும் சரி எழுதாட்டியும் சரி 1563 ஸ்டூடண்ட்ஸ்க்குமே ஸ்கோர்ஸ்ல சேஞ்ச் வரப்போறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால ரேங்க்ஸும் சேஞ்ச் ஆகும். So re-result அப்ப NEET 2024 எழுதின அத்தனை பேருக்குமே re-result தான் அப்படிங்கிறது தான். இதுல என்னென்னலாம் நம்ம எதிர்பார்க்கலாம்? பாஸ் மார்க் குறையுமா, கட் ஆஃப் குறையுமா, இந்த மாதிரி கேள்விகள் நமக்கு வரும். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா கீ பாயிண்ட்ஸ் என்ன? 1563 ஸ்டூடண்ட்ஸுக்கு ஸ்கோர்ஸ்ல சேஞ்சஸ் வரப்போகுது, நீட் ஸ்கோர்ல சேஞ்சஸ் வரப்போகுது, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. செகண்ட் திங் என்ன? 110 ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்குவாலிஃபை ஆகி இருக்கிறாங்க. இந்த 110 ஸ்டூடெண்ட்டுமே வந்து அவங்க நீட் 2024 கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ரீ-ரிசல்ட் வரும்போது அவங்களுக்கு ரிசல்ட்டே வராது. அதுக்கடுத்து இது வரைக்கும், இதுக்கு மேல இன்க்ரீஸ் ஆகுமா நமக்கு தெரியாது, இது வரைக்கும் அஃபிஷியலா 110 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட் 2024 கவுன்சிலிங்க்கு டிஸ்குவாலிஃபை பண்ணிருக்கு NTA. அதுக்கடுத்து 720க்கு 720 வாங்கினவங்களோட எண்ணிக்கை 67ல இருந்து 61 குறைஞ்சிருக்கு. ஸோ இது எல்லாமே நமக்கு ரேங்க்லையும் மார்க்லையும் சேஞ்சஸ் வரப்போகுது. இந்த 1563 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நமக்கு மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மார்க்ல சேஞ்சஸ் வராது, ஆனா ரேங்க்ல சேஞ்சஸ் வரும். இந்த 1563 ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களாக மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரேங்க்ல சேஞ்சஸ் வரப்போகுது. ஓகே, இப்போ பாஸ் மார்க்ஸ் எவ்வளவு சார்? அன்ரிசர்வ்ட் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு இப்போ 164 இருக்கு. அன்ரிசர்வ்ட் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ல பிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 146 மார்க்கா இருக்கு. ஓபிசி நான் கிரீமி லேயர், ஓபிசி நான் கிரீமி லேயர், பிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா இதுல யாரெல்லாம் வருவா? பிசி ஸ்டூடெண்ட், பிசிஎம் ஸ்டூடெண்ட் அண்ட் எம்பிசி டிஎன்சி ஸ்டூடெண்ட்லாம் வருவாங்க. இவங்களுக்கு 129 மார்க். எஸ்சி பிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 129 மார்க். இங்க எந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வருவாங்க? தமிழ்நாட்டில் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்டியில் பிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 129 மதிப்பெண்கள் தான். இந்த மதிப்பெண்கள்லையும் 1 இல்ல 2 மார்க் சேஞ்சஸ் வர வாய்ப்பு இருக்கு. பட் அதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஓகே, இப்போ what to expect on June 30th re-result அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆல் இந்தியா ரேங்க் அண்ட் கேட்டகரி ரேங்க் ஃபார் ஆல் வில் சேஞ்ச். சேஞ்சஸ் நடக்க போகுது. ஏன்னா 110 பேர் கவுன்சிலிங்கை விட்டே வெளியே போயிட்டாங்க, அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணியாச்சு. அப்ப எல்லாருக்குமே ரேங்க் மாறுமா இல்லையா? அவங்க வெளியே போயிட்டாங்க. தே ஆர் அவுட் ஆஃப் த கவுன்சிலிங், தே ஆர் அவுட் ஆஃப் த நீட் யூஜி 2024. 110 பேர் வெளியே போயிட்டாங்க அப்படின்னா அதுல அவங்களோட ரேங்க் எல்லாம் வெளியே போகுதுன்னா எல்லாருக்குமே 100 ரேங்க் 110 ரேங்க் முன்னாடி போகும் இல்லையா? அவங்களுக்கு கீழே எத்தனை பேர் இருந்தாங்களோ அவங்கெல்லாம் ஓகே. அடுத்து பாஸ் மார்க் வந்து 1 or 2 மார்க் ரெடியூஸ் ஆகலாம். ஆனா இதை நான் டென்டேட்டிவா சொல்றேன், இல்லைன்னா ஒரு அசம்ஷன் பண்ணி சொல்றோம், அவ்வளவுதான். ஆக்சுவலா பாஸ் மார்க் என்ன ஆக போகுது அப்படிங்கிறது ஜூன் 30 நமக்கு தெரியும். அடுத்து there will be no direct relationship to தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா. ஏன்னா அந்த 1563 பேர் வந்து நமக்கு மார்க் அவங்களுக்கு குறைய போகுது, அவங்களுக்கு ரேங்க் குறைய போகுது. பட் தமிழ்நாடுக்கு டைரக்டா ரிலேஷன்ஷிப் இல்லைன்னாலும் இன்டைரக்ட்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ்ல டாப் ரேங்க் வாங்கினவங்க ஆல் இண்டியா கோட்டா சீட் எடுத்து எய்ம்ஸ் ஜிப்மர்லாம் போய் ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஓரளவுக்கு அட்வான்டேஜஸ் வரும். ஓகே, கம்ப்ளீட்டா அட்வான்டேஜஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு அட்வான்டேஜஸ் இருக்கு. அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் எய்ம்ஸ் டு ஜாயின் எய்ம்ஸ் ஜிப்மர் இவங்களுக்குலாம் பெனிஃபிட். ஏன்னா டாப் மார்க் வாங்கினவங்க டாப் ஸ்கோர் வாங்கினவங்க எல்லாம் ரீநீட் எழுத சொல்லியிருக்கிறாங்க. அந்த 1563 பேர்ல இருக்கிறாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரேங்க்ல கொஞ்சம் மார்க்ல ஜிப்மர் கிடைக்காது அப்படின்னவங்களுக்கு ஜிப்மர் புதுச்சேரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ உருவாகும். எய்ம்ஸ் நியூ டெல்லி ஃபியூ ரேங்க்ஸ்ல போகுது அப்படின்னவங்களுக்கு எய்ம்ஸ் நியூ டெல்லி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ உருவாகும். ஸோ அதனால நம்ம வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இப்போ பெனிஃபிட் அடையிறோம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எல்லாருக்குமே ஆல் இண்டியா கோட்டா ரேங்க்கும் கேட்டகரி ரேங்க்கும் மாறப்போகுது. பாஸ் மார்க் வந்து பாத்தீங்கன்னா குறையலாம், அது நம்ம எவ்வளவுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஜூன் 30 தெரியும். அது போல டைரக்டா உங்களுக்கு பெரிய அளவுல அட்வான்டேஜ் இல்ல தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவுக்கு அப்படின்னாலும் இன்டைரக்டா
ஒரு 30-40 பேர் ஆல் இண்டியா கோட்டால சேர்றதுக்கான எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகுதுன்னா கூட நமக்கு ரொம்ப ஒரு நல்ல விஷயமா நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஜிப்மர் எய்ம்ஸ்ல சேர்றவங்களுக்கான ஒரு அட்வான்டேஜா இதை பார்க்கலாம். ஸோ இந்த 4 விஷயங்கள் தான் நமக்கு நடக்க போகுது. எல்லாருக்குமே ரேங்க் சேஞ்ச் ஆகும். எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேங்க் வந்து இப்போ இருக்கிறத விட முன்னோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்போ எப்போ நமக்கு ரிசல்ட் வரப்போகுது? ரிசல்ட் ஆஃப் நீட் யூஜி 2024 ஜூன் 30 வரும்போது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா ஸ்கோர் கார்ட்லாம் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த ஸ்கோர் கார்டோட சாஃப்ட் காப்பி PDF ஃபைல தயவு செய்து டவுன்லோட் பண்ணி உங்க பென் டிரைவு, கூகுள் டிரைவு, ஜிமெயில், அப்புறம் பிரிண்ட் அவுட் ஒரு 5-6 காப்பி போட்டு 4-5 ஃபைல்ல வீட்டில் பத்திரமா வச்சுக்கோங்க. அது வந்து அட்மிஷன் வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும். அதே போல அட்மிட் கார்டும் 4-5 காப்பி போட்டு வச்சுக்குங்க. PDF ஃபார்மேட்டும் சேஃபா வச்சுக்குங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரிசல்ட் பற்றின ஒரு குட்டி ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.